நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநரிடம் இருந்து பட்டம் பெற மாணவி மறுப்பு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் எதிராக செயல்படுவதாக கூறி ஆளுநரிடம் இருந்து பட்டம் பெற மாணவி மறுப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன? அதாவது நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேல உள்ள ஒரு பழமை வாய்ந்த பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்துல 34வது பட்டமளிப்பு விழா, 32வது பட்டமளிப்பு விழா இன்னைக்கு நடைபெறுது. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா தமிழக ஆளுநர் RN ரவி, அதே மாதிரி துணை ஆளுநர்கள் உள்ளிட்ட பலர் கலந்துகிட்டு இருக்காங்க. கலந்ததன் அடிப்படையில தற்போது வரை அந்த பட்டமளிப்பு விழா நடந்துட்டு இருக்குது. ஏறத்தாழ நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை உள்ள மாணவ மாணவிகள் அந்த பட்டம் பெற விழாவானது இன்னைக்கு நடைபெற்று காலையில 11 மணி அளவில் தொடங்கி தற்போது வரை நடைபெற்று இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் PhD பட்டமாக 700 பட்டங்களும், அதாவது இளங்கலை பட்டமாக 21,572 பட்டங்களும் வழங்கப்படுது. அதே மாதிரி PG முதுநிலை படிப்புக்கு 963 பட்டங்கள், அதாவது 963 ஆண்கள், 4,199 பெண்கள்னா 5,162, மொத்தம் பாத்தீங்கன்னா 37,376 பேருக்கு அந்த பட்டமானது இன்னைக்கு கொடுக்கப்படுது. இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த PhD, அதாவது ஆராய்ச்சி நிலையில உள்ளது, அதே மாதிரி மெடலிஸ்ட் மொத்தம் 759 பேருக்கு மொத்தம் இன்னைக்கு ஆளுநர் பட்டமளிக்கிறதா தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த பட்டங்களானது வழங்கப்பட ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. இந்நிலையில நாகர்கோவிலை சார்ந்த ஜின் ஜோசப் அப்படிங்கிற மாணவி, அதாவது மைக்ரோ பைனான்ஸ்ல PhD பண்ணவங்க, அவங்க ஆளுநர் தமிழகத்துக்கு எதிராக ஆளுநர் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி பட்டத்தை அவற்றிருந்து வாங்க வரிசையா வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு போயிட்டு இருந்தப்போ இடையில இவங்க வாங்கி கவர்னர்கிட்ட கொடுத்து வெளியே போவாங்க. கவர்னர்கிட்ட கொடுத்து போவாங்க. இந்நிலையில கவர்னரை புறக்கணித்த அந்த மாணவி துணை வேந்தர்கிட்ட கொடுத்து அவர் மூலமா பட்டம் பெறுவது போல் காட்டிக்கிட்டு தற்போது வெளியே போயிருக்கிறாங்க. இது அந்த அரங்கமே ஒரு அதிர்வை ஏற்படுத்தி இருக்குது. ஏற்கனவே அதாவது அந்த பட்டம் பெறக்கூடிய 50க்கும் மேற்பட்டோர் பெயர்கள் விடுபட்டிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழும்பி ஒரு 2 நாள் ஆன நிலையில இதை பகிரங்கமா அறிவிக்கும் வகையிலையும் தமிழகத்துக்கு எதிராக செயல்படுற ஆளுநர் அப்படிங்கறத முன்னிறுத்தியும் தற்போது இந்த மாணவி இப்படி செஞ்சிருக்கிறது இங்க ஒரு கடும் அதிர்வலை ஏற்படுத்தி இருக்குதுங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார். ஆளுநரிடம் பட்டம் பெற மாணவி மறுப்பு தெரிவித்துள்ளார். துணைவேந்தர் எடுத்து கூறியும் ஆளுநரிடம் இருந்து பட்டம் பெற மாணவி மறுப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்தான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநரிடம் பட்டம் பெற மாணவி மறுப்பு தெரிவித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் எதிராக செயல்படுவதாக கூறி ஆளுநரிடம் இருந்து பட்டம் பெற மாணவி மறுப்பு தெரிவித்துள்ளார். ஆளுநருக்கு பதிலாக துணைவேந்தரிடம் இருந்து அந்த மாணவி பட்டத்தை பெற்றுள்ளார். துணைவேந்தர் எடுத்து கூறியும் ஆளுநரிடம் இருந்து பட்டம் பெற மாணவி மறுப்பு தெரிவித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்தான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநரிடம் பட்டம் பெற மாணவி மறுப்பு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் எதிராக செயல்படுவதாக கூறி ஆளுநரிடம் இருந்து பட்டம் பெற அந்த மாணவி மறுத்துள்ளார். ஆளுநருக்கு பதிலாக துணை வேந்தரிடம் இருந்து அந்த மாணவி பட்டத்தை பெற்றுள்ளார். இது குறித்தான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் எதிராக செயல்படுவதாக கூறி ஆளுநரிடம் இருந்து பட்டம் பெற அந்த மாணவி மறுப்பு தெரிவித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுநருக்கு பதிலாக துணை வேந்தரிடம் இருந்து அந்த மாணவி பட்டத்தை பெற்றுள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். துணைவேந்தர் எடுத்து கூறியும் ஆளுநரிடம் இருந்து பட்டம் பெற அந்த மாணவி மறுப்பு தெரிவித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.